ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஈவினிங். இன்றைக்கி வாக்கிங் போகலான்னு பார்க் போயிருந்தோம். அங்கே கேம்ஸ் இருந்தது, பசங்க கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வாக்கிங் போயிட்டுருந்தோம். 1 ஹவர் வாக்கிங் முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிட்டோம். நைட் டின்னருக்கு கார்லிக் சப்பாத்தியும் கடாய் பன்னீர் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு பேனில் ட்ரை மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தனியா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, சோம்பு, காஷ்மீரி சில்லி, பிரியாணி இலை போட்டு ட்ரை ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணிக்கிறேன். அதே பேனில் எண்ணெய் ஊற்றி கேப்சிகம், ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பிரியாணி இலை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், முந்திரி, தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணலாம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். பவுட்ரு பண்ண மசாலா பவுட்ரு அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு, சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பவுட்ரு பண்ண மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு கொதிக்கிறப்ப பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ண பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. கிரேவி ரெடி ஆனதும் அது மேலே ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். கிரேவிக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். கார்லிக்கை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு டைம் தேய்ச்சிக்கிறேன். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். garlic chapati, kadai paneer ready. Thank you for watching.